அதிமுக ஆட்சியில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து குட்கா விற்பனை செய்ததாக சிபிஐ தொடர்ந்த வழக்கு. முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா உள்ளிட்ட 24 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல். தமிழ்நாட்டின் எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்று பேசுவது ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிப்பதாகும். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். தர்மேந்திர பிரதானை கண்டித்து சென்னையில் நாளை காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். தனது தலைமையில் நடைபெறும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. சமூக நீதி அடிப்படையில் நீதிபதி நியமனம் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் எச்சரிக்கை. பழனிசாமியிடம் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு எங்களிடம் வரும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. பாஜக அரசு குழந்தைகளின் கல்விக்காக வழங்க வேண்டிய நிதியை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றச்சாட்டு. பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு, இதர நிதி உதவிகளை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு. பால் உற்பத்தியாளர்கள் விபத்தில் மரணமடைந்தால் வழங்கப்படும் இழப்பீடு 2.5 லட்சத்தில் இருந்து 4 லட்சமாக உயர்த்தம். கல்வியில் அரசியல் செய்யும் மத்திய பாஜக அரசை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. தமிழர்கள் அநாகரிகமானவர்கள் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் பேசிய தர்மேந்திர பிரதானுக்கு எதிர்ப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரிக்க முயற்சி. மத நல்லிணக்க மாநாட்டிற்கு மதுரை மாநகர் காவல்துறையும் ஆட்சி நிர்வாகமும் அனுமதி மறுத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. தான் தற்கொலைக்கு முயலவில்லை என்று பாடகி கல்பனா விளக்கம். பிரபலம் என்றால் சேற்றை வாரி அடிப்பது நியாயமா என்றும் கேள்வி. அரசுக்கு சொந்தமான நீர்நிலைகளை சேதப்படுத்தும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் 13 நாட்கள் நடைபெறும் என சபாநாயகர் செல்வம் தகவல். 13,600 கோடி ரூபாய்க்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார் எனவும் பேட்டி. மத நல்லிணக்கம் தொடர்பான திமுக அரசின் சாயம் வெளுத்துவிட்டது. மதுரையில் மத நல்லிணக்க பேரணிக்கு திமுக அரசு அனுமதி மறுத்தது குறித்து தாவேகா விமர்சனம். வாக்காளர் பட்டியல் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். துபாயில் இருந்து தங்கம் கடத்திய வழக்கில் நடிகை ரன்யா ராவிடம் வருவாய் புலனாய்வு விசாரணை. கைதான நடிகை ரன்யா ராவுக்கு 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. தெலங்கானாவில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட மகளின் கணவனை தந்தை ஆட்களை வைத்து கொலை செய்த வழக்கு. ஒருவருக்கு மரண தண்டனை.
உலகம் முழுவதும் திடீரென எக்ஸ் தளம் முடங்கிய நிலையில் பயனர்கள் அவதியடைந்தனர். பிற்பகல் 3:45 மணியளவில் எக்ஸ் சேவைகள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் பனாமாவை விட்டு வெளியேற வேண்டும். பனாமா அரசு கெடு விதிப்பு. சாம்பியன்ஸ் டிராபியில் வருண் சக்கரவர்த்தி தான் தொடர் நாயகன் விருதுக்கு தகுதியானவர். ரவிச்சந்திரன் அஸ்வின் கருத்து. பாகிஸ்தானில் உள்ள ஆப்கானிஸ்தான் முகாமில் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்து. 6 பேர் உயிரிழப்பு. நயன்தாரா மீது 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கு. ஏப்ரல் 9ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 3 பேர் மீது குண்டர் சட்டம்.